நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நேசரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேர்ப்பீராக. எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகள், தசமப்பாக காணிக்கைகளை பொறுப்படும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்போம். எங்கள் தேவனுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, பழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரெனையும் உமக்காக, எடுத்தீரெனையும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா,
குந்தன் தயவாலே சோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திர துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே கனிமணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே கனிமணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னால் எமக்கும் நீர்தானே மன்னால் எமக்கும் நீர்தானே எந்நாளும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தீரனுகாதும் மறைவினிலே தீரனுகாதும் மறைவினிலே தேடியுமகடி தங்கிடுவே சோத்திரம் துதி பாத்திரா என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார்
அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். உயரத்தில் இருத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசின் சுவாசத்தல் கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசின் சுவாசத்தல் கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்நிற வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண வேளையில் சூளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை என்றும் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே இடிவோ விழுந்தது. பவுலும் சிலாவும் அழித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே இடிவோ விழுந்தது. பவுலும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ. திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். உயரத்தில்
வருகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என்னே பாருமே, ஆவியில் ஜெபித்திட என்னேல் பாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. ரகசியம் பேசிட
கிருபை தாருமே ரகசியம் பேசிட கிருபை தாருமே சத்திய ஆவியா என் மேல் வாருமே சத்திய ஆவியா என் மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே தேசத்தை கலக்கிட இடனை தாருமே தேசத்தை கலக்கிட இடனை தாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிசுத்தமாகிட தினமென்மே வாருமே பரிசுத்தமாகிட தினமென்மே வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என்னே வாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என்னே வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அக்கினி அபிஷேக இன்றே தாருமே அக்கினி அபிஷேக இன்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க என்னே பாருமே சுடராய் பிரகாசிக்க என்னே பாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே 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 ஆருயிர் நண்பரே ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடந்த 5 மாத காலமாக
கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தோல்விகள், மனவேதனைகள் என்று பல சூழ்நிலைகளை சந்தித்த பொழுதிலும் கர்த்தர் கைவிடாமல் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். வருஷத்தின் நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிக்கிற தேவன் என்று. வருஷங்களின் நடுவிலே இந்த 6வது மாதத்திலே எந்தெந்த காரியங்கள் மரித்த நிலைமையில் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் செயலிழந்த நிலைமையில் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்களில் தோற்றுப்போன நிலைமையில் காணப்படுகிறதோ, அந்தந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே, இந்த வருஷத்தின் நடுவிலே உயிர்ப்பித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிவே லிபிக்காடா பாக்கா துரபால பக்காடா பாக்கா துடிவே லிபிக்கஜடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வருடத்தின் நடுவிலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷத்தின் நடுவிலே, இந்த 6வது மாதத்திலே கர்த்தருடைய கரம் நம்மேல் அமர்ந்து நம்மை வழிநடத்த போகிறபடியினாலும், நம்மை அபிஷேகிக்க போகிறபடியினாலும், நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினாலும் விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்கா துரபால பக்காடா பக்கா துடிபே லிபிக்க திடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ, எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ, நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ, நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோ. எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோ. நம் நேசரில் களி கூறுவோ, நேசரில் களி கூறுவோ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காடு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காடு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான காலின் கீழே, இன்று சாத்தான காலின் கீழே
மகள் தீருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகள் தீருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகள் தீருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகள் தீருங்கள். இன்று காணு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது மற்றும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். 3வது பாடல். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல மீட்பர் இல்லை. இயேசுவே என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, நம்ம உட்காரலாம். உட்கார்ந்து 2 கவி மாத்திரம் பாடும். உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல மீட்பர் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல மீட்பர் இல்லை. இயேசுவே என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. இயேசுவே என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சேற்றிலிருந்து தூக்கி
தூக்கி எடுத்தீர் சொந்த இரத்தத்தால் என்னை கழுவினீர் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர் சொந்த இரத்தத்தால் என்னை கழுவினீர். இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே, இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. தஞ்சம் ஏது உம்மை அல்லாஹ் நெஞ்சம் தேடு நேசர் நீரே. தஞ்சம் ஏது உம்மை அல்லாஹ் நெஞ்சம் தேடு நேசர் நீரே. இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே, இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். ரெண்டு கவிகள் மாத்திரம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள், ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள், எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள், வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள்.
சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பாடி துதித்து மகிமைப்படுத்த ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செழிப்பை, நம்மை செழிப்பாக வாழ வைக்க விரும்புகிற தேவன், நமக்கு செழிப்பை தருகிற தேவன். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணின பொழுது ஏதோ ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவர் எப்படிப்பட்ட தேசத்தை கொடுத்தாராம்? பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்று அல்லாமல் செழிப்பான ஆசீர்வாதத்தை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறவர் நம்முடைய தேவன். எனவே இந்த புதிய மாதத்திலே நாம் விசுவாசிப்போம் என்றால் அந்த செழிப்பை நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருஷத்தின் 6வது மாதத்திலே செழித்திருப்பார்கள் என்ற தம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், வேலைகளிலும், ஊழியத்திலும், வருமானங்களிலும், ஆவியாத்மா சரீரத்திலும் ஆண்டவர் செழிப்பை தருவார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யார் செழிப்பார்கள்? நம்ம வசனத்திலே இப்போ நம்ம வாசித்திருக்கிறோம். யார் செழிப்பார்களாம்? 13 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். ஆலயத்துக்கு வருவது போவது எல்லாம் நல்ல காரியம்தான். ரட்சிக்கப்படுவது, அபிஷேகம் பெறுவது, கர்த்தரை ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது, இதெல்லாம் நல்ல காரியம். ஆனால் அது மட்டும் செழிப்பை கொடுக்கும் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. ஆலயத்துக்கு வருவதோடு கூட என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். அப்படி நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? செழிப்பார்கள். தேவனுடைய ஆலயத்திலே நான் நாட்டப்பட்டு விட்டேன், கர்த்தர் என்னை தம்முடைய ஆலயத்திலே நாட்டு என்னை நிலைநிறுத்தி விட்டார் என்று நம்ம ஒரு விசுவாசத்துக்குலாம் வந்துட்டோன்னு வைங்களேன், கர்த்தர் செழிப்பாக்கிக் கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வருமானங்களில், ஆவிக்குரிய நிலைமைகளில் செழிப்பை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் ஆலயத்திற்கு வருகிறவர்கள் போகிறவர்களாக அல்ல, நாட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மரம் நாட்ட விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்குரியதான அந்த நாற்றை அல்லது சின்ன செடியை அந்த விற்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முதல்ல கொண்டு வந்து சேர்ப்பீங்க.
அந்த மரத்தை நாட்டுவதற்கு முன்பாக விற்கிற பகுதியில் போய் ஒரு நாற்று செடியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொண்டாடுவீங்க. அதே போல தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எரேமியா 3:14. ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாக தெரிந்து கொண்டு, ஆமா, நம்ம எந்தெந்த ஊர்லயோ பிறந்தோம், எங்கெங்கெல்லாமோ வளர்ந்தோம். ஆனா கர்த்தர் தான் அவருடைய ஆலயத்திலே நாட்டும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்கள் அல்ல, நம்முடைய விருப்பங்கள் அல்ல, எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் நம்முடைய ஆலயத்திலே நாட்டும்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆலயத்திற்கு வந்த பிறகு, தேவ சமூகத்திற்கு வந்த பிறகு, கர்த்தர் நம்மை ஆலயத்திலே வைத்த பிறகு, ஏசாயா 43:18 நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆலயத்திலே ஆண்டவர் நம்மை நாட்டின பிறகு நம்ம பழைய வாழ்க்கையை நினைச்சே நம்ம சங்கடப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பாவமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேனே என்று சொல்லி பழைய வாழ்க்கையை நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் அதிலெல்லாம் இருந்து நம்மளை ரட்சித்து மீட்டு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டார். எனவே இனி முந்தினவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, அதை மறந்து விட வேண்டும். இனி நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் செழிப்பாக்கி கொண்டே இருப்பார். அப்படி அல்லாவிட்டால் வாசியுங்கள். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். எண்ணாகமம் 11:5-6. மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். யார் சொல்றது? எந்த எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு சீரழிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, தேவன் கிருபையாக அவர்களை மீட்டு மோசே மூலமாக இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே கானானுக்கு போறாங்க, போய்கிட்டு இருக்காங்க. எகிப்திலிருந்து மீட்டது அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, கானானை நோக்கி இப்ப நம்ம போய்கொண்டிருக்கிறோம், அதுலயும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் வெள்ளரிக்காய்கள் சொல்லி அடுக்கிக்கிட்டே போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இவங்க எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தாலும், கானானுக்கு போய்கொண்டிருந்தாலும், முந்தினதை தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இதெல்லாம் சாப்பிட்டோமே, வனாந்திரத்தில் இந்த மண்ணா மட்டும்தான் கிடைக்குது சொல்லி அவங்க முந்தினவைகளையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க இருதயம் எங்க தான் இருக்குது? இன்னும் எகிப்துல தான் இருக்குது. அப்ப எப்படி செழிக்க முடியும்? எனவே முந்தினவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்திலே நாட்டிட்டார். இனி அவர் பார்த்து கொள்ளுவார். மரத்தை நாட்டினவன் தண்ணீரை ஊற்றுவார்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். நம்மை கர்த்தர் நாட்டினது உண்டானால் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை செழிப்பாக்கி கொண்டேதான் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இவங்க இன்னும் அந்த எகிப்தே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? எண்ணாகமம் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது? வாடி போகிறது. ஏன் வாடி போகிறது? இவங்களுடைய நினைவுகள் எல்லாம் கானானுக்கு போகிற எண்ணத்துல இல்ல. எங்க தான் இருக்குது? எகிப்திலே தான் இருக்கு. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வாடி போவதற்கு காரணம் என்ன? வதங்கி போவதற்கு காரணம் என்ன?
ஒடுங்கி போவதற்கு காரணம் என்ன? முன்னே சொல்லுகிற அந்த எண்ணத்தை விட்டு விட்டு திரும்ப திரும்ப எகிப்திலே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க நான் அப்படி வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டேன், அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை நினைக்கும் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? வாடி போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. முந்தினவைகளை நினைக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகள் முந்தினைகளை நினைப்பதற்கு அல்ல. நம்மை கர்த்தர் தேவாலயத்திலே நாட்டினருடைய நோக்கம் முந்தின வாழ்க்கையை நினைப்பதற்கு அல்ல, வாடி போவதற்கும் அல்ல, வதங்கி போவதற்கும் அல்ல, மாறாக செழிக்கும்படிக்கே நம்மை நாட்டியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கர்த்தர் என்னை நாட்டி இருக்கிறார், என்னை பார்த்து கொள்ளுவார், என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை செழிப்பாக்குவார் என்ற சொல்லி விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த செடியை வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பையில் கொடுப்பாங்க. அந்த வாங்கிட்டு வந்ததான அந்த செடி நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் அந்த விற்கிற இடத்துல அது தரைக்கு கீழெல்லாம் இருக்காது. அந்த பிளாஸ்டிக் பையில் கொஞ்சம் மண்ணை போட்டு அதில் செடி கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கும். அது மண்ணுக்கு தரைக்கு மேலே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. அதனால் அந்த செடிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது தரைக்கு மேலே உட்காந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். வாரவங்க போகிறவங்க எல்லாம் 4 திசையும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க உங்கள் வீட்டில் நடுறதுக்காக. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே பிளாஸ்டிக் பையோட தரை மேலே வைக்க மாட்டீங்க. முதல்ல என்ன செய்வீங்க? அந்த பிளாஸ்டிக் பையை கிழிச்சிருவீங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சிருவீங்க. அப்புறம் கொஞ்சோண்டு குழி தோண்டியிருப்பீங்க, அதில் உள்ளே வச்சு கழுத்தளவு வச்சு மண்ணை போட்டு தேவைப்பட்ட உரத்தை போட்டு என்ன செஞ்சிருவோம்? மூடிடுவோம். இப்போ அது தலைப்பகுதி மட்டும்தான் வெளியே தெரியும். இப்போ அந்த செடி சொல்லும், அடப்பாவிங்க, நான் தரைக்கு மேலே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், என்னை இப்படி கொண்டாந்து பிதைச்சிட்டாங்களே, தலையை மட்டும்தான் வெளியே விட்டுருக்காங்க, அங்கே இங்கேயும் பார்க்க விடலை, என்னால் அசைய முடியலை, இப்படி என்னைய ஒரே இடத்துல மண்ணை போட்டு மூடிட்டாங்களே, தலை மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அது வேதனையாக தான் இருக்கும். ஆனால் என்ன, நாட்கள் ஆக ஆக, காலங்கள் போக போக அது அப்படி நாட்டப்பட்டால் மட்டுமே வளர்ந்து 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 கனி கொடுத்து செழிப்பான மரமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போல தான் தேவன் தம்முடைய ஆலயத்திலே நாட்டும் பொழுது, நம்ம நாட்டப்படுவதற்கு முன்பு தரைக்கு மேலே வாழ்ந்தோம். நம்ம இஷ்டப்படி அங்கே இங்கே வேடிக்கை பார்த்து அங்கே போனால் இங்கே போனால் ஜாடனா வச்சோம் என்று சொல்லி வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் நாட்டப்பட்ட பிறகு அது எங்கேயும் போக முடியாது. அங்கே கொடுக்கிற தண்ணீர், கொடுக்கிற உரம் சாப்பிட்டு அங்கேயே இருந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நாட்டப்பட்ட நமக்கும் கூட அது சங்கடமாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு கூப்பிடுறாங்க, காணிக்க போட சொல்றாங்க, தசமாகம் காணிக்க கொடுக்க சொல்றாங்க, ஆத்துமாதாயத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் அப்படி நாட்டப்பட்ட மரம்தான் வளர்ந்து வளர்ந்து செழிப்பான தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நாட்டப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில சங்கடங்கள் போல் தெரியும், வருத்தங்கள் போல் தெரியும். நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியல, வர முடியலன்னெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அப்படி போய்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு நாள் செழிப்புக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் நாட்டப்பட்ட இடத்திலே, தேவ சமூகத்திலே கர்த்தரை நம்பி ஜீவிக்க ஜீவிக்க நாட்கள் ஆக ஆக, காலங்கள் ஆக ஆக நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை செழிப்பாக்கி கொண்டே இருப்பார். ஏற்ற வேளை வரும் பொழுது நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக, ஆசீர்வாதமுள்ள தேவ பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படியாக நாட்டப்பட்ட
கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆசீர்வாதமாய் மாற முடியும். நம்ம இஷ்டத்துக்கு சுற்றி திரிந்து கொண்டிருப்போம் என்றால் ஒருபோதும் கர்த்தர் நம்மை செழிப்பாக்க முடியாது. எனவே நமக்கு தெரியணும், இந்த புதிய மாதத்திலே நான் தேவ சமூகத்திலே கர்த்தரால் நாட்டப்பட்ட மரம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை படிப்படியாக செழிப்பாக்கி கொண்டே இருப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதத்தின்படி குழியில போட்டவங்க தான் ஆசீர்வாதமாக வராங்க. வாசிங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23 24. ம் 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 பாருங்க, இங்க யோசேப்புக்கும் அந்த பிளாஸ்டிக் பையை கிழிச்சிருந்தாங்க, அந்த அங்கேயே என்ன செஞ்சிருந்தாங்க, கலட்டுறாங்க. ம் அவனை எடுத்து எங்க தான் போட்டுட்டாங்க, குழியில தான் போட்டாங்க. யோசேப்பு செழிப்பான மரமாக வளர வேண்டும் என்றால் அவனுடைய நல்ல அங்கியை இழக்க வேண்டியது இருந்தது. இரண்டாவது, அவனை குழியில் தூக்கப்பட வேண்டியதாக இருந்தது. எவ்வளவோ கெஞ்சுதான், அண்ணா அண்ணா என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்திருங்க, உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், பண்ணலை, என்னை எப்படியாவது இந்த குழியிலிருந்து தூக்கி விட்டுருங்கன்னு அண்ணமாருகிட்ட கெஞ்சுறான். அவனுக்கு கண்டுக்கிடவே இல்லை. சில நேரங்களில் நம்ம கெஞ்சி கெஞ்சி ஜெபித்தாலும் ஆண்டவர் பதில் கொடுக்காமலே இருப்பது போல் இருக்கும். அந்த குழிக்குள்ளே நாம் கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். நாம் விரும்பாத சூழ்நிலையிலே கர்த்தர் ஒருவேளை வைப்பார். விரும்பாத வியாதிகள், விரும்பாத தோல்விகள், விரும்பாத பலவீனங்கள் என்று சில குழியின் வாழ்க்கையில் ஒருவேளை தேவ பிள்ளைகள் கடந்து போகிறது போல் இருக்கலாம். எனவே தான் யோபு சொல்லுகிறார், வாசியுங்கள் யோபுவின் புஸ்தகம் 30:20 வாசிங்க. யோபு 30:20. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். யோபுவை குறித்து தேவன் தான் சாட்சி சொன்னார். உத்தமன், சன்மார்க்கன், அப்படி இப்படின்னுலாம் சாட்சி சொன்னார். இப்போ யோபுவுக்கு வேதனையை அனுமதிச்சுட்டு யோபு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் என்ன செய்யலை, பதில் கொடுக்கவே இல்லை. சில நேரங்களில் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை தேவன் நடத்துவார். நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணினாலும், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் கேட்காதவர் போல இருப்பார். அதுக்கு காரணம், அந்த குழிக்குள்ள கொஞ்ச நாள் நம்ம கிடக்கணும்னு அவருடைய சித்தம். அப்பந்தான் செழிப்பான மரமாக மாற முடியும்.
தூணாய் நிற்கும்படியாக, ஊழியத்திற்கு ஒத்தாசை செய்யும்படியாக செழிப்பான மரமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, குழியில் கிடக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போகாதே. ஆண்டவர் எனக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதே. ஒரு காலம் வரைக்குத்தான் உன்னை அனுமதிப்பார். அதன் பிறகு கர்த்தர் உன்னை அந்த குழியிலே எப்படி மரமானது வளர்ந்து 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 கனி கொடுத்து செழிப்பாகிறதோ அதுபோல கர்த்தர் உன்னை செழிப்பாக்குவார். அதற்காகத்தான் இந்த குழியிலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, குழியில் இருக்கிற உன்னைத்தானே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உன்னை செழிப்பாக ஒரு நல்ல ஆசீர்வாதம் உள்ள நிலைமைக்கு உயர்த்துவார் என்பதை மறந்து விடாதே. தாவீதை கவனித்து பாருங்களேன். சங்கீதம் 42, சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை இருங்க அப்படி. இப்போ யோசேப்பை ஒரு குழியில தான் தூக்கி போட்டாங்க. ஆனா தாவீதை பாருங்க, உளையான சேறு நிறைந்த குழி மட்டுமல்ல, உளையான சேறு நிறைந்த பயங்கரமான குழி அப்படின்னு சொல்றார் தாவீது. யோசேப்பை விட மோசமான குழியில தாவீது போறான். அப்ப தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்ததை மட்டும் நம்ம தியானிக்க கூடாது, அவங்க சென்ற பாதையும் பார்க்கணும். ஏன்னா நம்மளை அந்த வழியில தான் நடத்துவார். அப்போ தாவீது பெரிய ராஜாவா உயர்த்தப்பட்டாலும் அவன் கடந்து சென்ற பாதையை பாருங்க. உளையான சேறு நிறைந்த சாதாரண குழி அல்ல, பயங்கரமான குழியில தான் தாவீதும் கடந்திருக்கான். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சில சாட்சிகள் இருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், அனுபவித்த வியாதிகள், தோல்விகள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் என்று பெரிய பெரிய குழியில் நீங்கள் இருந்திருப்பீங்க. கர்த்தர் அனுமதித்திருப்பார். ஆனாலும் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், அந்த குழியில் தேவன் அனுமதித்திருந்தாலும் அதில் நம்மை சாக விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் என்ன செய்கிறார்? நிறுத்துகிறார். என் அடிகளை அவர் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, குழிக்குள்ள கிடந்த தாவீதை அப்படியே ஆண்டவர் கைவிடலை, அங்கிருந்து தூக்கி எடுக்கிறார். எப்படி நீங்கள் குழிக்குள்ள கஷ்டப்பட தேவன் அனுமதித்தாரோ அதுபோல அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு உங்களை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. தூக்கி எடுப்பது மட்டுமல்ல, அவனுடைய கன்மலையின் மேல் அவன் என்ன செய்தாரா? உயர்த்தினார். குழிக்குள்ள கிடந்தது ஒரு வாழ்க்கை, இப்போ கன்மலை மேலே உயர்த்தப்படுகிறான். எந்த அளவுக்கு அவன் வேதனைப்பட்டானோ, எந்த அளவுக்கு குழிக்குள்ள கிடந்து கண்ணீர் வடித்தானோ, இப்பொழுது அதைவிட பல மடங்கு கன்மலை போன்ற ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறான். இந்த புதிய மாதத்திலும் கூட வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் உயர்த்த போகிறார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கன்மலையிலே உயர்த்துகிற தேவன் மட்டுமல்ல, என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன செய்தாராம்? உறுதி. ஏன் தெரியுமா? திரும்ப அந்த குழிக்குள் நீ விழக்கூடாது. இனி உனக்கு கஷ்டம் இல்லை, நான் உன்னை உறுதிப்படுத்தி விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் செழிப்புத்தான், உயர்வுதான் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்தி விட்டால் யாரும் நம்மை தள்ள முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளையை, குழிக்குள்ளே கிடக்கிற தேவ பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேல்
நிறுத்தி மீண்டும் தாழ்ந்து போகாதபடி உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார். ஏன் நாட்டியிருக்கிறார்? வாசியுங்கள். எரேமியா 42:10. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை என்ன செய்வேன்? அப்போ நம்மளை கர்த்தர் ஆலயத்தில் நாட்டியாச்சுன்னு சொன்னா நம்ம அதில் என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்கணும், தரித்திருக்கணும். அப்படி நம்ம நிலைச்சிருக்க நம்மளை அர்ப்பணித்து விட்டோம் என்றால் ஆண்டவர் நம்மை என்ன செய்வாராம்? கட்டுவார். ஏன்னா என் பிள்ளை நான் வச்ச இடத்துல நிலைச்சிருக்க விரும்பிட்டு இனி என் பிள்ளை வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன் என்று சொல்லி நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை என்ன செய்ய மாட்டேன்? இடிக்கவே மாட்டேன். ஆனால் நிலைச்சிருந்தா தான் உண்டு. அங்கே இங்கேயும் ஜாடிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, கட்ட முடியாது. எனவே நிலைத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கட்டுகிறார். இனி நான் இடிக்க மாட்டேன்ப்பா, இனி உனக்கு நஷ்டம் இல்லை, இனி உனக்கு வேதனை வராது, நான் உன்னை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், திரும்ப உங்களுக்கு வேதனை வருவதில்லை. ஆலயத்திலே நிலைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கட்டிக்கொண்டே இருப்பார். இனிமேல் அவர்களை இடிக்க மாட்டார், நாட்டுவார், ஆசீர்வதிப்பார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 7:10 கூட நீங்க வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:10. நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டு. நம்மளை ஆண்டவர் தேவ சமூகத்தில் நாட்டுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதுவரைக்கும் எவ்வளவோ நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், வேதனைகள் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை நாட்டிவிட்டார் என்ற விசுவாசத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் என்றால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி நம்மை தேவனுடைய சமூகத்திலே நாட்டியிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் என்றைக்கும் கைவிடப்படுகிறதில்லை. எனவே ஆண்டவர் நம்மை நாட்டின நோக்கம் இனி சிறுமைப்படாமல் இருக்க, செழிப்பாய் வாழுவதற்காகவே கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறார். எரேமியா 32:41-42 கூட நீங்க வாசிங்க. எரேமியா 32:41. எரேமியா 32. எரேமியா 32:41. நன்மை செய்யும்படி ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்மை நாட்டுறது ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. தேவ சமூகத்திலே நம்மை ஆண்டவர் நாட்டுவதனுடைய நோக்கம், ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டம் போல இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு நன்மை செய்வாராம். அப்போ தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டாச்சுன்னு சொன்னால், நம்ம அதில் இருந்துட்டோன்னு சொன்னால் அவர் நமக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார்,
நன்மையை செய்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது மட்டுமல்ல, 42 வசனம் என்ன சொல்லுது? பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல ஆமா, தீங்கையும் அனுமதிச்சாரு, நஷ்டங்களை அனுமதிச்சார், கஷ்டங்களை அனுமதித்தார், தோல்விகளை அனுமதித்தார். இருக்கட்டும், ஆனாலும் இனிமேல் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த புதிய மாதத்திலே இதுவரைக்கும் நீங்கள் தீங்கு அனுபவித்தது போல வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, இனி எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். முதல்ல நன்மைகள் என்று சொன்னார், இப்போ எல்லா நன்மைகளையும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் படிப்படியாக தந்து செழிப்பாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று கவனிக்க. அந்த நாட்டப்பட்ட மரம் எங்கேயும் போக முடியாது. உங்கள் வீட்டில் அந்த நீங்கள் நாட்டின மரம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகுது, கொப்பு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகுது. அப்போ அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் மரம் ரொம்ப எங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, கஷ்டப்படுத்துது, இலெல்லாம் உதிருது, அசிங்கமாகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த கிளைகளை என்ன செய்வோம்? வெட்டுவோம். ஏன்னா அடுத்தவங்க காம்பவுண்டுக்குள்ளே போக முடியாது, அது வளரத்தான் செய்யுது அதுக்காக. எனவே அதை நாம் வெட்டி விடுவோம். அப்படி நீங்கள் வெட்டும்போது கூட அந்த மரம் உங்களை பார்த்து சொல்லும், நீங்கள் என்னை எவ்வளோதான் வெட்டிக்கிடுங்க, என்னதான் நீங்கள் வெட்டினாலும் நான் எங்கே தான் இருப்பேன்? இங்கே தான் இருப்பேன். அந்த மரம் போகவே போகும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மரமாய் வந்துவிட்டால் கர்த்தர் அவர்களை செழிப்பார். தொட்டி செடியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தொட்டி செடின்னா என்ன? அதாவது 4 அண்ணன் தம்பிங்க ஒருத்தட்ட போய் குறியேற்க போனாங்க. ஒரு சாமியார்கிட்ட 4 அண்ணன் தம்பி ஒன்றோல போனாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டேன். அவன் சுற்றி பார்த்துட்டு என்னத்தெல்லாமல் யோசித்துட்டு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கல்யாணமே பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணால் ரொம்ப வேதனை, அதனால் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். அவங்க அதோட திரும்பலை. சரி, நாங்கள் பண்ண வேண்டாம், எங்கள் பிள்ளைகளை பண்ணலாமா? அவங்க பண்ணலாம். இதுதான் தொட்டி செடி. அதை எப்படி இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? ஆண்டுடைய பிள்ளைகள் தொட்டி செடிகளை போல இருக்கக்கூடாது, நல்ல நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அசையாதவர்களாய் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த மரம் அந்த இடத்தில் இருக்கிறபடியினாலே அது செழிப்பாய் வளர்ந்து 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 கனி கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே தேவ பிள்ளைகளே, சில கஷ்ட நஷ்டங்கள் வரும் தான், ஆனாலும் தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வசனத்திலே கர்த்தர் மேல் உறுதியாயிருக்கணும், ஆராதனையிலே உறுதியாயிருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு கிளைகள் வெட்டப்பட்டாலும் நீங்கள் உறுதியாய் இருக்க இருக்க நீங்கள் இன்னும் செழிப்பாய் வளர்ந்து இன்னும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையில் போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 92:13 வாசியுங்கள். ஆமாம், நாட்டப்பட்டவங்க என் தேவனுடைய பிரகாரங்களில் அவங்க வாடி போக மாட்டாங்க, வதங்கி போக மாட்டாங்க, செழிக்கத்தான் செய்வாங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார். பலமுள்ள காலத்தில் மட்டும் இல்லை,
நீங்கள் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டுட்டீங்கன்னுங்கிறது மட்டும் உண்மைன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் ஓடி ஓடி வேலை செய்கிறீங்க, சம்பாத்தியம் பண்ணுறீங்க. இந்த பலமுள்ள நாட்களில் மட்டுமல்ல, முதிர் வயதிலும் ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகள் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த வயதிற்குள் வந்துவிட்டாலும் சரி, அவர்களை கைவிட மாட்டார். அவர்களை பசுமையும் புஷ்டியுமாக ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு நீ வாழ ஆரம்பித்து விடு. இனிமேல் நீ வாடி போவதில்லை, குறைந்து போவதில்லை, குறுகி போவதில்லை, மாறாக செழித்து கொண்டே இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்து கொண்டிருப்பார்கள், செழித்து கொண்டிருப்பார்கள், செழித்து கொண்டே இருப்பார்கள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். நீர் திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் நாட்டப்பட்ட மரமாக காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட மரம் எவ்வளவுதான் கிளைகள் வெட்டப்பட்டாலும் அது அசையாமல் இருக்கும்.
அங்கேதானே அது நிலைத்திருக்கும். அந்த மரத்தை நீர் கைவிடாதபடி அதை வளரச் செய்து செழிப்பாக்கி கொண்டே இருப்பீரப்பா. அதுபோல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான வேதனைகள் போன்ற வெட்டப்பட்ட ஒரு நிலைமை, கஷ்டப்பட்ட நிலைமை, கண்ணீரின் நிலைமை காணப்பட்டாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நீர் நாட்டின உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் வெட்டப்பட்டிருந்தாலும் கஷ்டப்பட்டிருந்தாலும் வேதனைப்பட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப அவர்களை தழைக்கச் செய்து வளரச் செய்து நீர் செழிப்பாக்குகிற கர்த்தராயிருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட செழிப்பான மரங்களாக உம்முடைய பிள்ளைகளை நீர் வளரச் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று சொன்னீரே. உம்முடைய வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் பலனுள்ள நாட்களில் மட்டுமல்ல, வேலை செய்கிற காலங்களில் மட்டுமல்ல, முதிர்ந்த வயதிலும் அவர்களை வாடி போக விடாதபடி பசுமையும் புஷ்டியுமாக செழிப்பாக்குவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து செழிப்பாக்குவீராக. இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை செழிப்புள்ள மரங்களாக நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனை ஆசீர்வாதத்தை நூறத்தனையாக கொடும். ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், தடைப்பட்டவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.